ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்ஸ் அண்ட் ரெசிபீஸாக நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி கேரட்டை வச்சு நாம் சிப்ஸு செஞ்சு கொடுக்கலாம். என்ன கேரட்டை வச்சு சிப்ஸாக நல்லாயிருக்குமா நீங்கள் யோசிக்க வேணாம். இதுக்கு உப்பு காரம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒன்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்வீட் ஃப்ளேவரோட அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும், மொறுமொறுனும் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த பதத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு முருவலாக நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் வந்துடும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். கேரட்டை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். தொடச்சி எடுத்துக்கிட்டு கேரட் துருவுறது இருக்குதுங்களா, சிப்ஸு துருவுற பக்கம் நல்லா இது மாதிரி துருவி எடுத்துக்குங்க. கொஞ்சம் தூளும் கிடைக்கும், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். எப்படினாலும் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சுருங்கி வந்துடும். தென் ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் ஹீட் ஏறிடுச்சான்னு கொஞ்சோண்டு மட்டும் போட்டு பொரித்து பார்க்குறேன். இப்போ இது ஓகே, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ட்ரையலுக்கு நான் கொஞ்சோண்டு பொரித்து பார்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஓகே. இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடும். நாம் இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பொரித்து எடுக்கணும். தென் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுனால எல்லாத்தையுமே நான் சீவி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சிக்கிறேன், டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு தென் சிம்மில் வச்சுட்டு மாற்றி மாற்றி வச்சு அழகாக கொஞ்சம் மெரூன் கலர் அதோட சிப்ஸோட கார்னர் நல்லா ப்ரௌன் கலராக மாறும். அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆற விட்டு நீங்கள் சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாக இதை நீங்கள் ஒரு நாள் உட்காந்து நீங்கள் நிறையா செஞ்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சிப்ஸு, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இனிப்பான டேஸ்ட்டில் தான் இருக்கும். உப்பு காரம் இது போடாமலே பசங்க சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள், நான் பொரிக்கும் போதே பசங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கேட்பாங்க. அதனால் நான் இவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். உப்பு காரம் எதுவுமே நான் போடல, அதுக்கட்டியுமே அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.